அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்மகிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம தான் உலகம் அப்படின்னு நம்மளே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு நம்மளை விட்டு போயிட்டாங்க. அவங்க ஏன் பேசலை வைக்கலை அப்படிங்கிற காரணம் நமக்கு தெரியாமல் இருக்கும். அது உங்களுக்குள்ளே இருக்கிற ஈகோவாக இருக்கலாம், இல்லை கருத்து வேறுபாடாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்கள் மேலே உள்ள கோபத்தின் காரணமாக அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம். அப்படி கோபத்தில் பிரிந்து போன நபரை கூட தேடி வந்து பேச வைக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த அதே நேரத்தில் எளிமையான ஒரு சுவிட்ச் வேர்ட் மெத்தடை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கணவன் மனைவி, அதாவது இருவர் உறவுக்குள்ளும் நல்லா தான் போய்கிட்டு இருக்கோம், ஆனால் ஒரு சுமூகமான ஒரு வாழ்க்கை இருக்காது. அப்படிப்பட்ட கணவன் மனைவியும் இதை பயன்படுத்தலாம். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து போன கணவன் மனைவிகளும் இதை பயன்படுத்தலாம். காதலர்கள், இப்போ காதலிக்கிறவர் நிறைய டைம் நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பிரிந்து வாழும் காதலர்கள், இந்த 2 கேட்டகரியில் இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம். ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களுக்கு இந்த மெத்தடு பயனளிக்காதுங்க, அதனால் இதை பயன்படுத்தக்கூடாது. இது முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறதுனால எந்த நாள் எந்த கிழமை வேண்டுமானாலும் இதை நீங்கள் ஆரம்பிக்கலாம். இதுக்கு நாள் கிழமை அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. பெண்கள் தீட்டு நேரத்தில் கூட இதை தொடரலாம். இதை எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டினியூவாக 30 நாட்கள் இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் எழுதணும். ஒரு நாளைக்கு 21 முறை, அதாவது 21 டைம்ஸ் அப்படின்ட்டு 30 நாட்கள் இதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யணும். இடையில் எதுவும் ஒரு கேப் விட்டுறக்கூடாதுங்க. அப்படி கேப் விட்டீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதை எழுதும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் எந்த நபருக்காக இதை செய்கிறீங்களோ அந்த நபர் மீது வெறுப்போ, கோபமோ, பயமோ, இல்லை ஒரு நெகட்டிவ் தாட்டோ, இந்த மாதிரியான எதிர்மறையான சிந்தனைகள் உங்கள் மனதில் இருக்கக்கூடாது. அவங்க கூட நீங்கள் எப்போதுமே சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, இப்போது அவங்க உங்கள் கூட தான் இருக்கிறாங்க, உங்கள் வாழ்க்கையில் அவங்க ரொம்பவும் முக்கியம், 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற உண்மையான உணர்வு நிலையோடு தான் இதை நீங்கள் எழுதணும். உதாரணத்துக்கு, அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாலும் அவங்க உங்கள்கிட்ட பேசணும், அவங்க உங்கள் கூட பழைய மாதிரி அன்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அட் ப்ரெசண்ட் அவங்க இப்போ உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் அவங்க கூட சந்தோஷமான மனநிலையில் இருக்கிறீங்க அப்படிங்கிற முழு மனநிலையோட உங்கள் மனது பாசிட்டிவான எண்ணங்களோடு இருக்கணும். இதை எழுதும்போது எப்போதுமே உங்கள் உணர்வுகள் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க உங்கள்கிட்ட பேசுனா உங்கள் மனநிலை சந்தோஷமாக இருக்குமோ அதே உணர்வு நிலையோடு நீங்கள் இதை எழுத வேண்டும். எப்போ எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு டைம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எதுவும் இல்லைங்க. நீங்கள் எப்பெல்லாம் அமைதியாகவும் தெளிவாகவும் எந்த ஒரு பரபரப்பும் இல்லாமல் மனம் அமைதியாக இருக்கிறதோ அந்த நேரங்களில் நீங்கள் இதை எழுதலாம். ஒரே டயத்தை தான் நீங்கள் 30 நாளும் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டது கிடையாதுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நீங்கள் கம்ஃபர்டபுளாக உணர்கிறீங்களோ உங்களை அப்போல்லாம் எழுதலாம். இதை எழுதும்போது
யாரும் உங்களை தொந்தரவு பண்ணாத விதமாக பார்த்துக்கோங்க. இதை 30 நாள் எழுதணும் அப்படிங்கிறதுனால தனியாக ஒரு நோட்டு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நோட்டு வாங்கி வச்சு, அதாவது கோடு போடாத நோட்டாக பார்த்து ஒரு நோட்டு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அதில் எழுதுறதுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரை தாங்க பயன்படுத்தணும். ரெட் கலரை பயன்படுத்தும் போது, ரெட் கலர் அப்படிங்கிறது பொதுவாகவே கரெக்ஷன் பண்ணுறது, அதாவது நம்ம மனதில் இருக்கும் கோபம், வெறுப்பு அத்தனையும் நீக்கக்கூடாது. ரெட் கலர் அதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ரெட் கலரை பயன்படுத்தும் போது பென்சில், பென், மார்க்கர், ஸ்கெட்ச் அப்படின்னு நீங்கள் எது வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். நம்ம எழுத போகிற சுவிட்ச் வேர்டு என்ன, அதை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். சரி, இதை எழுதி முடிக்கிற வரைக்கும் உங்களை யாரும் தொந்தரவு பண்ணாத ஒரு தனிமையான இடத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. தேர்ந்தெடுத்த பிறகு நீங்கள் விரும்பும் அந்த நபர் அவங்கள உங்கள் மனசில் ஒரு 2 நிமிஷம் கற்பனை செய்து பாருங்கள். கற்பனை செய்து பார்த்துட்டு இப்போ நம்ம ஸ்க்ரீனில் கூட தெரியுது பாருங்கள், இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் 21 முறை எழுத வேண்டும். வீனஸ், ரிசர்வ், ரீஸ்டோர், டிவைன், லவ், டுகெதர், பெட்வீன், எக்ஸ் அண்ட் யூ, எவர் ஆன். அதாவது எக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிற இடத்துல நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரின் பெயரை எழுதணுங்க. யூ அப்படின்னு போட்டிருக்கிற இடத்துல உங்களுடைய நேமை எழுதணும். உதாரணத்துக்கு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் கீர்த்தி அப்படின்னு இருந்துச்சுன்னா வீனஸ், ரிசர்வ், ரீஸ்டோர், டிவைன், லவ், டுகெதர், பெட்வீன், கீர்த்தி அண்ட் குமார், எவர் ஆன். அதாவது இதை நான் சொன்னது மாதிரி கரெக்டாக நீங்கள் 30 நாட்கள் எழுதும்போது உங்கள் மீது அவருக்கு இருக்கும் வெறுப்பு, கோபங்கள் தணிந்து உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு தோன்றும். உங்களை பற்றின சிந்தனைகள் அடிக்கடி அவர்களுக்கு வரக்கூடும். அதன் மூலமாக அவர் உங்கள் விரைவில் வந்து சந்திப்பார் அல்லது ஏதாவது வழியில் உங்களை தொடர்பு கொள்வார். ஒரு முக்கியமான விஷயங்க, இங்கே உணர்வுபூர்வமாக நீங்கள் எழுத வேண்டும். அதுதான் முக்கியம். ஏன்னா எண்ணங்களை காட்டிலும் உணர்வுகளுக்கு சக்தி அதிகம். அவ்வளவு தாங்க இந்த பதிவு. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை பயன்படுத்தி உங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.